கவர்ச்சி பாடல்களை ஆன்மீகங்கள் எழுதின ஒரே ஆள் வாலிதான். நீங்க எடுத்துக்கங்க, மூடு சாங்னு சொல்லுவான். எல்லா மூடு சாங்லையும் அவர் டிவைன் எழுதுவார். சிவராத்திரி இப்ப சாத்து நட சாத்து, கோயில தான் நட சாத்துவாங்க. ஒரு காமத்தையும் ஆன்மீகத்தையும் அப்படி சேர்த்த ஒரே ஆள் வாலி மட்டும்தான். அது அப்படி இருக்கும். கலை வாரிசா அறிவிச்சார் அந்த மேடையில. பல பேருக்கு தெரியாது. கவியரசர் கண்ணதாசன் வாலி அவர்களை கற்பகம் படகோட்டி பாடலுடைய நிகழ்ச்சி மேடையில என்னுடைய கலை வாரிசு வாலின்னு அறிவிச்சாரு. மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள். நம்ம நினைச்சிருப்போம் நீங்க நானும் பைசாக்காக ஓடிட்டு இருக்கோம். இல்ல, இன்னைக்கு இருக்கிறதுலே அதிகமா காசு என்ன, இன்னைக்கு என்ன டர்ன் ஓவர் ஆச்சு, இன்னைக்கு எத்தனை கோடி கலெக்ட் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு இருக்கிறதுலே பணத்துக்கு போராடிட்டு இருக்கிற 2 பேர் அதானி அம்பானி தான். நீங்களாம் கிடையாது. நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம நிம்மதி, நம்ம செலவு வந்து சொற்பத்தில் முடிஞ்சு போயிடுது. அவனுக்கு நீ தூக்கம் வராது. நாளைக்கு 5ஆவது ஆறிடுவோமா 4ஆவது மாறிடுவோமா, இப்படி ஓட்டத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஓட்டம் தாங்க அவங்களை குறைச்சிருக்கு. கடைசி பாடல் வரைக்கும் அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு கிளிலாம் தோழியே உன் தேகம் என்ன இளம் தென்றல் தான் தொடாததான் பாரு. அவ்வளவுதான், அது தொடுது இல்ல. இதை எழுதும் போது 80 வயசுங்க. நான் 80 வயசுல எப்படி இருப்பேன், நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. நமக்கு பிடிச்ச கனவுன்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அதற்காக நம்மளுடைய தகுதி என்ன வளர்த்து வச்சிருக்கோன்றது முதல்ல தேவையா இருக்கு. இந்த தகுதி நீங்க போயிற இடத்துல திமுறா உட்காந்து பேசுறதுக்கான எல்லாத்தையும் கொடுத்துரும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா லெட்டர் எழுத போறோம். லெட்டர்லாம் எழுதுறீங்களா? வாலி சாருக்கு லெட்டர் எழுத போறோம். அச்சோ பத்தாது அவருக்கு எழுதுனா. எந்த இன்லாண்ட் லெட்டர் எழுதி எந்த லேண்டுக்கு போடுவீங்க? எழுதுறது கண்மணி அன்போடு காதல்ன்ற மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ற முதல் லைன், எந்தையும் எம் தந்தையும் எம்முள் என்றும் நிறைந்து ஏற்றம் நல்கும் எம் அன்பு நிறை பாடலாசிரியர் வாலி அவர். பாட்டரசர் வாலி அவர்களுக்கு. வெறித்தனமா இருக்கும். சரி, இப்போ நான் என்ன எழுத நீங்க சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. சரி, அவர்கிட்ட இப்போ வந்து கேட்கணும் அப்படின்னா பேசணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நம்ம முன்னாடி அங்க இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். சரி, நம்ம டைம் டிராவல் பண்ணி அவரை வந்து இங்க கூப்பிட்டு வந்துட்டோம். சரி, என்ன கேட்பீங்க, என்ன எழுதுவீங்க அவர்கிட்ட? முதல்ல கேட்க வேண்டியது, இன்னொரு 100 வருஷம் கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல கேட்க வேண்டியது, ஏதோ எக்ஸ்டென்ஷன் பீரியட் ஏதாவது இருக்கா, எக்ஸ்ட்ரா வாரண்டி கேட்டி போட்டு உங்களை கொண்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இன்னொரு 100 வருஷம் கொஞ்சம் இருங்க அப்படின்றதான் முதல்ல. ஏன்னா அவர் இருந்துட்டாருனால அப்புறம் நம்ம டெய்லி வீட்டுக்கு போய் பாக்குறது இல்லை, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். ஆமா, அதனால அவருடைய இருத்தலை சாத்தியப்படுத்துறதா நம்மளுடைய தேவையா இருக்கும். அப்ப என்னுடைய முதல்ல அவர்கிட்ட, ஏன்னா இப்ப அவர் அப்படி மேல போயிட்டதுனால அவருக்கு அந்த சக்தியெல்லாம் இருக்கலாம் இல்லையா, சாமி கொஞ்சம் இருங்க சாமி அப்படின்ற மாதிரி. ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 100 வருஷத்துல இல்லைனாலும் ஒரு 10 வருஷம் இருந்து. சரி, ஆமா, ஒரு 100 கேட்குறோம், ஆசைப்பட்ட ஒரு 10ஆவது கொடுங்க. காலம் எப்பொழுதும் தன்னுடைய தேவைக்கான ஆட்களை அதுவே தயார் செய்யும். அது அதிர்ஷ்டம்ங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த அது அப்படின்னா இந்த கவிஞர்கள், இந்த தமிழ் திரைப்பா கூடமே அவர் கடைசியாக அவர் அந்த கடைசி சந்திப்பு ஜூலை ஏப்ரல் 14, 2013 தான் நான் சந்தித்தேன். ஜூலை அவர் இல்லை, என்னோட கடைசி சந்திப்பு அன்னைக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இருக்க நல்லா வரியா போயான்னாரு. அந்த வார்த்தை தான் தமிழ் திரைப்பா கூட்டத்துக்கான அச்சாணி ஆணி எல்லாம். எந்த பாடலாசிரியரும் வர தயங்கிய நேரத்தில் இப்படி ஒரு பாடலாசிரியருக்கான பயிற்சி வகுப்பா சாத்தியமே இல்லைன்னு எல்லாருமே எதிர்த்த சமயத்தில், ஏன் நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணுறீங்கன்னு சொன்ன நேரத்தில் அவர் ஒருத்தர் தான் அந்த கொன்றை மரத்தோட நிழலில் நின்றுட்டு இருக்கும் பொழுது, அருமையான விஷயம்யா, நல்ல விஷயம்யா, யாருக்குமே கிடைக்காத பேர் ஒன்று கிடைக்கும், செய்யா, நல்லா வருவையா அப்படின்னாரு. அவர் சொன்னதுனால தான் இன்றைக்கி 10 ஆண்டு இன்றைக்கி பல பாடலாசிரியர்கள் இன்றைக்கி ஒரு 400 பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 பாடலாசிரியர் களத்தில் நிற்கிறாங்கன்னா ஐயாவுடைய ஆசீர்வாதமாக தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த பிள்ளைங்களோட சேர்த்து நம்ம அப்படி நம்ம வந்து இப்போ காதல் கடிதங்கள்லாம் இப்படிலாம் எழுதணும்னா அந்த பாட்டோட பல்லவி இல்லைனா இதை வச்சு சொல்லுவோம்ல, அவருடைய இந்த ரொம்ப நாளாக நம்ம அவரை பார்க்காம இருக்கோன்ற அந்த பிரிவை வந்து அவருடைய பாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு 2 லைனே வச்சு சொல்லணும்னா எந்த லைன்? உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் அழுதேன் தங்கமே ஞான தங்கமே, அதே வச்சு கொஞ்சம் நீயும் இருந்தாதான் எங்க பாட்டெல்லாம் செழிக்கும், நீ பாடத்தான் எனக்கு கிடைச்சா அந்த பாட்டெல்லாம் இனிக்கும், வருவாய் நீ பாட்டை படித்தேன். ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், உலக மொழியில் உள்ள எல்லாமே நேரெழுத்து, காதல் தான் கல்லெழுத்து அன்பேன்ற மாதிரி, நான் போடும் கையெழுத்து அன்பே மாதிரி நம்ம போட்ட கையெழுத்து இருக்க அவர்கிட்ட.
பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். இல்லை, சினிமா அரசியல் ரெண்டுமே நிறைய பேர், நிறைய பொருள், நிறைய புகழ். எங்கே பெயர், பொருள், புகழ் மூணு வந்து சேர்ந்துருதோ அங்கே உச்சகட்டமான அரசியலும் சிக்கல்களும் வந்து தான் சேரும். இது மாறாத இயல்பு. இது இப்போ நாளைக்கே கோலாரில் தங்கம் கிடைக்கல, நம்ம சவுகார்பேட்டையில் கிடைக்குதுன்னா சவுகார்பேட்டை வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடமா மாறும். ஏன்னா அங்கே ஒரு விஷயம் நடக்குது இல்லையா உங்களுக்கு. ஸோ சினிமா வந்து எப்போவுமே இருக்கிற தங்கச்சுரங்கம். அப்போ அதில் இயல்புலேயே அது நம்ம வந்து ரெண்டு விஷயத்தில் தயாராக இருக்க வேண்டியிருக்கு. நான் என்னுடைய இந்த 20 ஆண்டு கால இந்த திரை வரலாற்றில் நான் பார்த்ததில் மிக 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 பெரிய உழைப்பு தர்றதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு திறமை கம்மியாக இருக்குது, அதாவது பயிற்சி கம்மியாக இருக்குது. தன்னை தயார்படுத்தி கொள்ளாமல் களம் இறங்குறாங்கன்றதை நான் நிறைய பார்க்குறேன். நான் அப்புறம் பயங்கரமான பெரிய தன்னை தகமைத்து கொண்டவர்கள் கடைசி வரைக்கும் தனக்கான பெரிய எந்த விதமான ஒரு முயற்சியுமே செய்யாமல் போகிறதையும் பார்க்குறேன். பெரிய அளவில் செய்ய மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா வரட்டும், நான் எனக்கு எல்லாம் ஓகே நடக்கும், அதுவாக கிடைக்கும். இல்லை சில பேர் பிரபஞ்சத்து மேலெல்லாம் எப்படி சொல்ல ஆளாக இருக்குது, எனக்கு பிரபஞ்சம் பண்ணிடும் சார், எனக்கு நடந்துடும் சார், எனக்கு இந்த திசை முடிஞ்சால் அந்த திசையில் நடந்துடும் சார் அப்படின்னு சொல்கிறோம். நான் பார்த்துருக்குறேன். அப்படிலாம் நடக்காது. சினிமா வந்து நிச்சயமாக கஷ்டம்தான். ஒரு அடையாளத்தை பெறுவதற்கும் அங்கீகாரத்தை பெறுவதற்கும் போராட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது ரெண்டு தான். நான் தயாராக இருக்கேனா சார், நான் ஒரு பாடலாசிரியர்னு சொல்லிக்கிறேன், எனக்கு அது தகுதி இருக்கான்னு எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் கனவு வச்சுருக்கேன், அது கரெக்ட். அந்த கனவுக்கு நான் என்ன செஞ்சேன் சார், எனக்கு டைரக்ஷன் ரொம்ப ஆசை சார். ஆசை ஓகே, என்ன பண்ணோம், அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து நான் சினிமாவில் ஏதாவது பண்ணணும் சார். சரி, உதவி இயக்குனராக முன்னாடி போய் நின்றலாம். நீ அப்படி இல்லை, நீங்கள் நிறையா கேட்குறாங்க. ஒரு உதவி இயக்குனர், நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கியா, உனக்கு எடிட்டிங் தெரியுமா, நீ ஸ்கிரிப்ட் எழுதுவியா, நீ என்ன பண்ணியிருக்கிற, ஏதாவது ஒரு ஸ்டோரியில் வச்சுருக்கியா, நீ இன்றைக்கி உதவி இயக்குனரை சேர்க்கும்போது எவ்வளோ கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, நமக்கு பிடிச்ச கனவுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதற்காக நம்மளுடைய தகுதி என்ன வளர்த்து வச்சுருக்கோன்றது முதல்ல தேவையாக இருக்குது. இந்த தகுதி நீங்கள் போகிற இடத்துல திமுறாக உட்காந்து பேசுறதுக்கான எல்லாத்தையும் கொடுத்துரும். அட்லீஸ்ட் உங்களுடைய நியாயத்தை கற்பிப்பதற்கான வாய்ப்பாக கொடுத்துரும். நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கும்ல. இப்போ நான் பாட்டு எழுதுவேன் சார்னா பல்லவினா என்ன சார் அப்படின்னு ஒரு பாடலாசிரியன் கேட்டால் அது எவ்வளோ ஒரு தற்கொலைத்தனமான ஒரு இதாகுமோ. அப்படி தானே, பாடலாசிரியன்றீங்க பல்லவினா தெரிலங்கிறீங்க, அப்படி கேட்டாலும் நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் எதிர்கொள்கிறது அதுதான். நிறைய பேருக்கு கனவு இருக்குது, ஆசை இருக்குது, ரொம்ப சார் பேஷன் சார் எல்லாம் ஓகே, வேலை கம்மியாக இருக்குது. அப்போ தன்னை எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு பெருசாக தகுதி வளர்த்துக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, வளர்த்துக்கின்ற தகுதியை தான் மட்டும் வச்சுக்காம இறங்கி அதுக்கான என்ன செய்கிறோம் அப்படின்றது தேவைப்படும். எத்தனை பேர் பார்த்தோம், எத்தனை பேருக்கு நான் தகுதியானவன்டா அப்படின்றத சொன்னோம், நீ பாரு என் வேலையை பாரு அப்படின்னு அதை எங்கெல்லாம் நம்ம நிரூபிக்க முயற்சி பண்ணோம். அது கஷ்டமாக தான் இருக்கலாம். நீங்கள் 100 பேர் பார்க்கலாம், ஒருத்தர் மட்டுமே கூட வாய்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் இந்த ரெண்டையும் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி செஞ்சு கொண்டு போக வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஆட்களை தான் தேடுது. முன்னாடி அப்படி இல்லை. தம்பி கவிதை புத்தகம் போட்டிருக்கியா சார், பாட்டு எழுதுறேன், நல்ல கவிதை எழுதுவேன், நல்லா கவிதை எழுதுறியவா, பாட்டெலாம் எழுதுறேன், நான் சொல்கிறேன் உட்கார், இது இந்த பார் இதான் டியூனு, இப்படிலாம் சொன்ன மியூசிக்லாம் இருந்தாங்க. இப்போ யாருக்கும் டைம் கிடையாது. உங்களுக்கு உட்காந்து அவங்க கவிதையை பாடலாம் மாற்ற கற்றுக் கொடுக்குறதுக்குலாம் நேரம் இல்லை. அப்போ வரும்போதே பாட்டு எழுத தெரியுமா, தெரியலனா விட்டுருவாங்க, ரைட்டு போயிடுவாங்க. அப்போ நான் உதவி இயக்குனரோ இல்லை உதவி ஒளிப்பதிவாளனோ இல்லை பாடலாசிரியனோ நடிகனோ யாராக இருந்தாலும் அதற்கு நான் எந்த வகையில் தகுதியுடையவனாக என்னை வச்சிருக்கிறேன்றது முதல்ல இருக்குது. அந்த தகுதியை எப்படி நான் மற்றவர்களுக்கு நிரூபிக்க போகிறேன். ஏன்னா இந்த மற்றவர்கள்ட்ட நிரூபித்தாதான் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் நான் விளையாண்டு அப்புறம் நான் அடையாளப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் அடுத்தடுத்து தானாக நடக்கும். ஆனால் பல பேருடைய வாசல் இங்கே தான் மூடப்படுது. அப்போ வெறும் கனவாக இல்லாமல் நான் அதை என்ன வேணா பண்ணலாம், படிக்கலாம். ரொம்ப அடிப்படை சுஜாதா திரைக்கதை எழுதுவது எப்படின்னு ஒரு புக்கு போட்டுருக்காருன்னு வச்சுங்களேன், இருக்கு இல்லையா, ஒன்றுமே வேணாம். அந்த புக் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப அடிப்படையாக சொல்கிறேன். அட்லீஸ்ட் திரைக்கதை எழுதுவது எப்படின்னாவது நான் பார்க்கலாமே. நான் ஒரு இயக்குனர் உட்காரும்போது இதில் படித்த ஒரு 4 வார்த்தையை சொல்லும்போது இந்த பையனுக்கு தெரியும் போல இருக்குப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் நான் இனிமேல் தான் சார் ஊர்லேருந்து வந்திருக்கேன் சார், கற்றுக் கொடுங்க சார் சொல்கிறதுக்கும் இந்த ஒரு நூல் வாசிப்பில் எனக்கு கிடைச்சி நான் சொல்கிறது சொற்ப அறிவை சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை, ஒரு புள்ளி தான். ஆனால் அந்த ஒரு புள்ளி உங்கள்கிட்ட இருக்கும்போது 4 பேர் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு புள்ளி அறிவு என்ன பண்ணும், இந்த பையன் கொஞ்சம் தெளிவாக இருக்கான் ஐயா, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் அதை தான் நான் பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி நீங்கள் சினிமாவில் இருக்கிற அரசியல், சினிமாவில் இருக்கக்கூடிய போராட்டத்தெல்லாம் கடந்து வராமல் வரவே முடியாது. நம்ம நினச்சிருப்போம் நீங்கள் நானும் பைசாக்காக ஓடிட்டுருக்கோம். இல்லை, இன்றைக்கி இருக்கிறதுலே அதிகமாக காசு என்ன, இன்றைக்கி என்ன டர்ன் ஓவர் ஆச்சு, இன்றைக்கி எத்தனை கோடி கலெக்ட் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு இன்றைக்கி இருக்கிறதுலே பணத்துக்கு போராடிட்டு இருக்கிற 2 பேர் அதானி அம்பானி தான். நீங்களாம் கிடையாது. நம்ம நினச்சிருக்கோம் நம்ம நிம்மதி, நம்ம செலவு வந்து சொற்பத்தில் முடிஞ்சு போயிடுது. அவனுக்கு நீ தூக்கம் வராது.
நாளைக்கு 5ஆவது ஆறிடுவோமா 4ஆவது மாறிடுவோமா இப்படி ஓட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த ஓட்டம் தாங்க அவங்களை அங்கே குறைச்சிருக்கு. இன்னைக்கு ஏன் இறங்குச்சு பங்கு சந்தையில், அடிச்சு தூக்கு அவனை போடு மீட்டிங்கை வச்சு ஓடுறாங்கல்ல, தன்னை நிலைநிறுத்தி இந்த உலகின் மிக முக்கியமான பணக்காரன் ஒரு நாய் கொண்டு வரணுன்றதுமே ஒரு வேட்கை தான். அந்த வேட்கையை ஒரு தகுதி இருக்கா, அதுக்கு வேலை செய்கிறாங்களா, இவ்வளோதான். அதனால தான் அவங்க அதானியம் அம்பானியாக நிற்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்றதான் நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த வெறி பணம் வேணும் அப்படிங்கிற வெறி நம்ம எல்லாரை விட அதிகமாக அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் பணம் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ நமக்கு என்ன வேணும், எனக்கு பாட்டு எழுதணும், எனக்கு நடிக்கணும், எனக்கு உதவி இயக்குனர் ஆகணும், நான் ஒளிப்பதிவாளர் ஆகணும், நான் நடன கலைஞன் ஆகணும், என்ன வேணால் இருக்கலாம். எனக்கு அதுக்கு தகுதி இருக்கா, நான் அதுக்கு என்ன செஞ்சேன், இதை ரெண்டையும் பிடிச்சிங்கன்னா போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் போட முடியாது வாலி. அது வந்து அரை மணி நேரத்தில் அடைக்கிற மனுஷனா அது என்ன மாதிரியான பேராண்மை, ஒரு பேராற்றல், அது பெருந்தகமை. அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது வாலிய, எந்த பாடல்லேருந்து ஆரம்பிக்கிறது? நான் அந்த கருப்பு வெள்ளை காலத்துல எழுதிய பாடல்களுக்கு போறதா, காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தி, இல்ல கடைசியா எது ரீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அட ஜாலியா வாலி சொன்னபடின்னு விளையாண்டதை சொல்லவா, இந்த காவிய தலைவன்ல கடைசியா எழுதின அவருடைய கடைசி பாடல்களை பத்தி பேசுறதா, இந்த அல்லிய ஜாதி மல்லிய இன்ப மல்லிய உயிர் கொல்லிய வெல்ல தகுந்தவனோ. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவர்த்தியோ. இது என்ன பார்வை, அது கப்பல் இறங்கிய காற்றும் தரையில் நடந்தது. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், நாட்குறிப்பில் 100 தடவை உன் பெயரை எழுதுவேன் பேனா, எழுதியதும் எறும்பு மொய்க்க பெயரும் ஆனது என்ன தேனா. யாருக்கா இப்படி எழுதுறதுக்கு? அது அதாவது எதை கொடுத்தாலும் அவரை மாதிரிலாம் எழுதவே முடியாது. தாய்னு ஒரே வார்த்தை வச்சே மொத்த சரணம் முடிச்ச பாட்டெல்லாம் இருக்கு. தாய் அடிச்சு வலிச்சதுல இருந்து 4 தான் தாங்கிட்டோம், உடனே தாய் எழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு போல நடக்கும் உள்ளதான் வாழுகிற வாழ்க்கையில தோல்வியில தான் இப்படியே வரும். அவர் கவர்ச்சி பாடல்களை ஆன்மீக கலந்து எழுதின ஒரே ஆள் வாலிதான். நீ எடுத்துக்கங்க, மூடு சாங்னு சொல்லுவான், எல்லா மூடு சாங்லையும் அவர் டிவைன் எழுதுவார். சிவராத்திரி தூக்கம் ஏது, ஓ இது நீங்க சிவனுக்கும் பாடின முதலைன இல்லையா, அந்த முதலைன்னு சிவனோடது. ராத்திரி நேரத்து பூஜையில் இப்ப சாத்து நட சாத்து, கோயில தான் நட சாத்துவாங்க. ஒரு காமத்தையும் ஆன்மீகத்தையும் அப்படி சேர்த்த ஒரே ஆள் வாலி மட்டும்தான். அது அப்படி இருக்கும். அவருடைய பல்லவி எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியங்க. எப்படி இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஒரு பாட்டு நம்ம பாக்கியராஜ் பாட்டு நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், யாரோ சொன்னாங்க என்னன்னு, இப்படி ஒரு பாட்டு, யாரோ சொன்னாங்க என்னன்னு, யாரோ சொன்னாங்க ஒரு வண்ண கிளி இந்த வழி வந்ததுன்னு ஒரு பல்லவி ஆரம்பிக்கிறாரு. ஒரு வண்ண கிளி இந்த வழி வந்தது நிஜமா, அது நிஜமா, இவ ஊரே சொன்னாங்க என்னன்னு, ஒரு ஜல்லிக்கட்டி காலை நான் முட்டு முன்னு நிஜம்தான், அது நிஜம்தான்மா. அப்ப யாரோ சொன்னாங்க என்னன்னு ஒரு பழைய ஆரம்பிக்க முடியுமான்னு நான் இன்னைக்கு வரைக்கும் அதை எப்படி இப்படி யோசிக்க முடியுது. அப்படி ஏன்னா அவர் தான் மாதவி பொன் மயிலால் தோகை விரித்தால் எழுதினவர். பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும் ஒரு கற்பனை. பவளக்கொடியில முத்து, பவளக்கொடி முத்து, என்ன கற்பனை. மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிறக்க வைத்தான், ஒரு நாள் வருவார் ஒரு நாள் போவார், ஒவ்வொரு நாளும் துயரம். தரைமேல் பிறக்க வைத்தான் கலை வாரிசா அறிவிச்சார் அந்த மேடையில. பல பேருக்கு தெரியாது, கவியரசர் கண்ணதாசன் வாலி அவர்களை கற்பகம் படகோட்டி பாடலுடைய நிகழ்ச்சி மேடையில என்னுடைய கலைவாரிசு வாலின்னு அறிவிச்சாரு. எவ்வளவு பேருக்கு இது தெரியும் தெரியாது. கண்ணதாசனால் கலைவாரிசாக அறிவிக்கப்பட்டவர் வாலி அவர்கள். அப்படி ஒரு 15,000 திரைப்பாடல், 5 தலைமுறை, அம்மா பாட்டு, காதல் பாட்டு, காமம், வீரம், சோகம், தத்துவம். அவர் தொடாத பாடல், தொடாத சிவாஜிக்கும் எழுதுவார், எம்ஜிஆருக்கும் எழுதுவார், ரஜினிக்கும் எழுதுவார், கமலுக்கும் எழுதுவார், விஜய்க்கும் எழுதுவார், அஜித்துக்கும் எழுதுவார்,
இன்னும் அனிருத் இருந்தார், அனிருத்துக்கு அவர் இருந்திருந்தாருன்னா அனிருத்தோடைய பேரனும் எழுதியிருப்பார். இருந்திருந்தா அதுக்கான எல்லா தகுதியும் அவருடைய அவ்வளோ ஒரு அப்டேட்டடான நம்மளாம் கற்றுக்க வேண்டியது. கடைசி பாடல் வரைக்கும் அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு கிளிலாம் தோழியே உன் தேகம் என்ன இளம் தென்றல் தான் தொடாததான் பாரு. அவ்வளோதான், அது தொடுது இல்லை, அவ்வளோதான், அங்கேயே முடிஞ்சு. இதை எழுதும் போது 80 வயசுங்க. நான் 80 வயசுல எப்படி இருப்பேன், நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. அந்த இளமை இருக்குமா? இல்ல, அந்த இளமை அங்க இருக்கு பாருங்க. அந்த எழுத்துல கவிதை, தமிழ் புலமை, தமிழ் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துகள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இல்ல, இளவேனில் என் வாசல் வந்தாலும் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சு மர நெஞ்சம் இல்லையோ, பனிவிழும் இரவு நனைந்தது நிலவு, இரவு நிலவு தரையில் இறங்கி நடந்தது. என்ன பல்லவி பாருங்க. இன்னும் முன்பேவாலாம் பல டிகேட் தாண்டி போய்கிட்டே இருக்கு. ஆகாயம் பூமியெல்லாம் இறைவன் உண்டாக்கி வைத்து ஆசைதான் தீராமலே உன்னை தந்தானம்மா. படைச்சு முடிச்சுட்டு உன்னை பத்தல அவனுக்கு உன்னை கொடுத்தான் இல்ல. மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி ரகசியமா ஒரு சினிமா. இதை எழுதும்போது எத்தனை வயசு, என்ன காலகட்டம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பிறந்தமான்னு தெரியல. அன்னைக்கு ஆங்கில புலமைமிக்க ஒரு பாடல். முன்பேவெல்லாம் பொண்ணுங்க பைத்தியம் நீங்க அந்த பாட்டுக்கு இல்ல. அதுல நீரும் செம்புல சேரும் குறுந்தகை வரும். அங்க நீரும் செம்புல சேரும் கலந்தது போலே கலந்திடவா, நீரும் செம்புல சேரும். குறுந்தொகை இருக்குன்ற. ஆமா, அது அழகா அந்த குறுந்தொகையை அவர் பயன்படுத்தியிருப்பாரு. ரொம்ப கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம் வாலி அவர்களை பேசுறதுக்கு. இந்த நிகழ்ச்சி இந்த வயசுலாம் பத்தாது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக பில் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயமே நிறைய பேர்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி நான் வந்து தமிழ் திரைப்படத்தையும் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வளர்றது நாம் மட்டும் கிடையாது, நம்ம கூட வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்கன்றது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு எனக்கு வந்து நான் உங்களை நேரில் பார்க்குறப்ப எனக்கு உங்களுக்கு வந்து என் ஹார்ட்லேருந்து ஒரு பெரிய இடமே உங்களுக்கு இருக்குது. இதை நான் வந்து மாணவர்களுக்கு செய்கிறேன், மற்றவங்களுக்கு செய்கிறேன்றது தான் கருத்து. ஆனால் அதோட ரொம்ப முக்கியம், என்னுடைய திரைப்பாடல் நான் முறைப்படுத்திட்டேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ வந்து ஒரு நேராக போய் ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, நடிச்சிடலாம். ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, பண்ணிடலாம். ஒரு பாட்டு கற்றுக்க கோர்ஸ் இருக்குது, எல்லாமே பண்ண முடியும்னா எவ்வளோ முக்கியமானது பாட்டு எழுதுறது. அது மட்டும் என்ன ஜமீன்தாரிசமா? அது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அது வித்தை. அதை கற்றுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தா நமக்கு அது லட்சக்கணக்கில் பணம் தருது. அப்போ யாரும் கற்றுக்கக்கூடாது. அப்போ கற்றுக்கிறத தாண்டி ஏன் இதை அங்கீகாரப்படுத்தக்கூடாது, ஏன் இதை அடையாளப்படுத்தி முறைப்படி கற்றுக்கொண்ட, இப்போ முறையாக ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறான், ப்ராப்பராக படித்து டான்ஸ் வராங்க. ஒரு இசையமைப்பாளர் அப்படி இசையமைக்க முடியாது. போய் கர்நாடக சங்கீதமோ இந்துஸ்தானி சங்கீதமோ படிச்சுட்டு அவங்க ஒரு இசையமைப்பாளராக களத்தில் வராங்க. அப்போ ஏன் பாடலாசிரியர் முறைப்படுத்தக்கூடாது? அவனுக்கு இலக்கணம் தெரியணும், அவனுக்கு இலக்கியம் தெரியணும், யாப்பு இலக்கணம் தெரியணும், அணி இலக்கணம் தெரியணும், திரைப்பாடல் வரலாறு தெரியணும், யார் முதல் பாடலாசிரியர் தெரியணும், யார் இசையமைப்பாளர் என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தெரியணும். பாட்டு எழுதுறதுக்கு தொழில்நுட்பம் இருக்கா, தத்தகாரன்னு ஒன்று இருக்கா, அது என்னது, பல்லவி சரணம் அனுபல்லவி தொகையெல்லாம் சொல்கிறாங்களே என்னது, இதையெல்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறத விட இதை தான் நான் வாலியாட சொன்னதும், இதெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக இதை இதுவரை இல்லாத ஒன்றை முறைப்படுத்திடுவோம். ஒரு வரலாறு இது. தமிழ் திரைப்படத்துக்கு வரலாறு இருக்குல்ல, தமிழ் திரைப்பாடலுக்கு வரலாறு இருக்குது நம்மகிட்ட. ஒரு 3 பாடநூல் இருக்குது. அப்போ முதல்ல நான் என் வேலை, நான் ஒரு வேலை பார்க்குறேன்ல, அதை அங்கீகாரப்படுத்திட்டேன். என் வேலை இப்போ டிப்ளமாட்டிக் ஆகிடுச்சு, அதாவது ஒரு பட்டய படிப்பாக மாறிடுச்சு. என் வேலை வந்து ஒரு பட்டய சான்றிதழ் பெறக்கூடிய ஒரு படிப்பாக நான் செஞ்சுட்ருக்க ஒன்று, ஏதோ ஒன்று அப்படி இல்லை. இப்போ அது முறைப்படுத்தப்பட்ட ஒன்றா என் தமிழ் ஆகிடுச்சு, முறைப்படுத்த ஒன்றா திரைப்பாடல் ஆகிடுச்சு. ஸோ முதல்ல அதுதான் எனக்கு மகிழ்வு. அதன்படி அடுத்தடுத்த கலைஞர்களை, அடுத்தடுத்த பாடலாசிரியர்களை மேம்படுத்தி வர்றதும் போது நம்ம கஷ்டப்பட்டோம்ல ஈஸ்வரலே. இதே சென்னை, இதே சாலைகள், இன்றைக்கி நான் வசதியாக இருக்கேன்ல, இன்றைக்கி எனக்கு ஒரு கார் இருக்குது, எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்கு தேவையான காசு இருக்குது, இதெல்லாம் யார் தந்தா? நான் இந்த பாட்டு எழுதி சம்பாதிச்சது தான். அப்போ இதே மாதிரி எவ்வளோ பேர் ஊருக்கு வந்து இங்கே கஷ்டப்படுவாங்க. நான் பட்டேன்ல, எனக்கு பசிச்சதில்லை, அப்போ இன்னொருத்தருக்கும் பசிக்கும்ல. அப்போ அவனுக்கான இப்போ நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போராடி ஒன்று பண்ணேன், அதை ஒரு வருஷத்தில் அவனால் செய்ய முடிஞ்சால் எனக்கு வெற்றி தானே. அதையே செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளோட தமிழ் சமூகத்துடைய சிக்கல் அதுதான். நாம் கண்டுபிடிக்காத கண்டுபிடிப்புகள் கிடையாது, நம்மள்ட்ட இல்லாத அறிவியல் கிடையாது. வானியல் சாஸ்திரத்துலேருந்து சோதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை தூக்கி கல்லில் நட்டு வச்சுட்டோம். நம்மலாம் மிகப்பெரிய அளவில் அதோடைய வண்ணங்களை வந்து உடையாக கட்டணும்.
ஆனால் எதையுமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலை. ஓலைச்சுவடுகள் எரிக்கப்பட்ட வரலாறு தான் நம்மளோட வரலாறு. அப்போ அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தாமல் போகிறோம் இல்லையா, அது நாம் படித்து பார்த்து நாமே தப்பு செய்யக்கூடாது. அப்போ நான் ஒன்றை கற்றுக்கிட்டேன்ல, அதை 4 பேருக்கு கொடுத்தா அது அடுத்த கட்டமாக நல்ல விஷயமா பயன்படுது அப்படின்ற நோக்கம் தான் தமிழ் திரைப்படம். ஸோ எனக்கு என் தமிழுக்கு நான் திருப்பி எதை செய்கிறேன்ற, நீ என்ன பண்ண, பாட்டு எழுதுனா சம்பாரிச்ச காசு வச்சுக்கிட்ட, நீ என்ன பண்ண, என்னை யாரும் கேட்க முடியாது. யாராலும் கேட்கலாம், என்ன கேட்டால் அப்படி கேட்க முடியாது. நான் திருப்பி செஞ்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு 2013லேருந்து இன்னைக்கு 24 வரைக்கும் ஒரு 11 வருஷம் என் வாழ்க்கையை ஒதுக்கி, அதாவது இன்னும் சொல்ல போகிறேன், 2003லேருந்து 2013 வரைக்கும் பிரியனுக்காக வாழ்ந்தான் பாடல் எழுதுனான். அவன் 2013லேருந்து 24 வரைக்கும் அவனுக்கான பாடல் எழுதலாம் குறைச்சிக்கிட்டு அவன் தமிழ் திரைப்படம் வழியாக மற்ற பாடலாசி உருவாக்குறதுல மகிழ்ச்சியாக இருக்கான். ஏன்னா ஒருவேளை பிரியனே இன்னொரு 10 வருஷம் பாட்டு எழுதுனா இன்னொரு வீடு வாங்கலாம், இன்னொரு கார் வாங்கலாம். ஆனால் இந்த ஒரு 400 பேர் அந்த கலையை கற்றுக்கிட்டு வெளியே போயிடுவான். இலக்கியம் முடிச்சு போயிருக்காங்க. அவன் நான் சங்க இலக்கியத்தை புகுத்திருக்கேன், குறுந்தொகைன்னு என்னன்னு சொல்லியிருக்கேன், கம்பராமாயணத்தை பற்றி பேசியிருக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இதில்லை, ஒரு சமூகத்திற்கு என் தமிழை கடத்தி செல்ல முடியுதில்லை, அதில் பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு எந்த விதமான ஒரு பொருளாதார நோக்கமோ எதுவுமே இல்லாமல் ஒரு மாதத்தில் ஒரு 4 நாள் சனி ஞாயிறை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 20 பேரை வர வச்சு 25 பேரை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு உயிரை கொடுத்து சொல்லிக் கொடுப்பேன். காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் தொண்டையெல்லாம் புண்ணாக போய்டும், மாத்திரை போடுவேன் நான், பிளட்டெல்லாம் வந்துருக்கு, ரத்தம்லாம் வந்துருக்கு நான் வகுப்படுது. ஏன்னா அதை எப்படியாவது அவனை மேம்படுத்திட மாட்டோமா, இந்த வாலியை பற்றியும் கண்ணதாசனை பற்றியும் அவங்களுக்கு புரிய வச்சிட மாட்டோமா, அவங்க அதுக்கப்புறம் கொண்டாடுவாங்கல்ல. ஸோ அந்த நோக்கத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு 40 பாடலாசிரியர்கள் இன்றைக்கி நேரடி களத்தில் நிற்கிறாங்க. அதுதான் திரைப்படத்துடைய பயணமாக இருக்குது. இன்னும் பயணம் வந்து அவங்க வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இல்லை, தொடர்ந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி கண்டிப்பாக. தமிழ் திரைப்படத்தை முதல்ல இன்ஸ்டாகிராமில் என்னோட கணவர் பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அதை வந்து கவிதைக்கும் பாடலுக்கும் இருக்க வித்தியாசம், அது எப்படி ஒரு கவிதையை எப்படி பாடலாக மாற்றணுன்றது வந்து ஐயா சொன்னார். ஒரு கவிஞன் எப்படி பாடலாசிரியர் ஆகிறான், அது ஆகிறதுக்கு உண்டான தொழில்முறை விஷயங்கள் என்னென்ன, அது எல்லாத்தையுமே அதில் இருக்கக்கூடிய எல்லா நுணுக்கங்களையும், பாடல் படைப்பதற்கான அனைத்து நுணுக்கங்களையும், எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய அவ்வளவு நுணுக்கங்களையும் எங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிக் கொடுத்து, பாடல் மட்டும் இல்லை, ஒரு மொழியை எப்படி நேசிக்கணும், அதில் எப்படி நம்ம மேம்படணும், இது எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். முதல்ல நான் யார் அப்படிங்கிறத சுயத்தை உணர வச்ச ஐயாவுக்கு என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு நீண்ட கால ஒரு கனவாக இருந்தது திரை உலகில் ஏதேனும் தடம் பதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். அதனை இத்திரைப்படம் எனக்கு அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறது. நம்ம இங்கே வந்தோன்னா பாடல் நல்லாவே கற்றுக்கலாம். அதையும் தாண்டி இந்த சமூகத்தில் எப்படி வாழணும், எப்படி அணுகணும், அது தமிழை எப்படி நேசிக்கணும் எல்லாமே அவர் சொல்லி தருவார். ஒரு எழுத்து எப்படி எழுதணும், சங்ககால இலக்கியங்கள்லேருந்து இப்போ இருக்கிற இக்கால இலக்கியம் வரைக்கும் எப்படிலாம் இருக்குது, நம்ம எப்படி அதை படிக்கணும், எப்படி அதை வந்து கவிதைகளில் சொல்லணும், பாடல் வரிகளில் எப்படி அதை புகுத்தணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. திரைத்துறையில் அவ்வளோ சாதாரணமாக யாரும் உள்ளே போயிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் போகிறதுக்கு உண்டான இதுதான் சரியான வழி, நீங்கள் வாங்க உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இது செய்யுங்கன்னு சொல்லி, ஒரு சின்ன குழந்தைக்கு ஆனாவில் எப்படி ஆரம்பிப்பாங்களோ அது மாதிரி எங்களுக்கும் ஆனாவிலேருந்து ஆரம்பித்து இறுதியாக ஒரு முழுமையடைந்த ஒரு இலக்கியங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க பிரியன் ஐயா. அதுக்காக ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும், தமிழ் திரைப்படம் ப்ராப்பரான தொழில்நுட்ப கலைஞர்களை உருவாக்குறது. தொழில்நுட்ப கலைஞர்கள்னால் நிறையா ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், பட் திரைத்துறையில் பாடல் இயற்றுவதற்கான தொழில்முறை பாடலாசிரியர்களை உருவாக்குவதற்கான ஒரு அருமையான அன்பான களம்னு சொல்லணும்.